இன்னைக்கு நான் எனக்கு தெரியுதா, இன்னைக்கு நம்ம ஆயுத பூசை, சரஸ்வதி பூசை, நம்ம இந்துக்களோட பண்டிகை. நம்ம பொருளுக்கெல்லாம் பூசை போட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை துடைக்கிறதுக்கு போடுறோம். இது மாதிரி இந்த பூசை இதுக்காக தான் நம்ம பண்ணுறது. இது வந்து நாமளே ஒரு உருவாக்கின சாமி மாதிரி, நாமளாம் கண்டுபிடிச்ச சாமி மாதிரி இந்த சாமி. இந்த சாமி உங்களுக்கு தெரியுதா? 10 வருஷம் ஆகுது நம்ம விட்டு போய். இன்னைக்கு இவர் இல்லைன்னா இந்தியாவே இல்லை. இன்னைக்கு இவர் இல்லைன்னா இந்தியாவே இல்லை. இன்னைக்கு இவரெல்லாம் விட்டுட்டு நீ எத்தனையோ உயிர் தேவையில்லாமல் போயிட்டு இருக்கு. போகலாம், ஒரு நார்மலாக போகலாம். நம்ம அதுக்காக போய் பைத்தியங்கள்லாம் தெரியக்கூடாது. இன்னைக்கு வடநாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்குது. இன்னைக்கு இந்தியா இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு வந்து வடநாட்டுக்கான அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம், படிப்பறிவு இல்லாமல் போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு இல்லைன்னா நம்மளுடைய நிலைமையை நினச்சி பாருங்க. இன்னைக்கு எல்லாமே செல்ஃபோன் நோண்டி அவனை நம்ம பேசிட்டு இருக்கிறோம், கண்டவங்களாம் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு முழு கடவுள் இவர் தான், வேறு எந்த கடவுளும் நம்ம பார்க்கல. கடவுளாக இவர் தான். இவர் காமராஜர், தேவர், நாட்டுக்கு யார் யார் தியாகம் செஞ்சு உயிர் விட்டாங்களோ அவங்க தான் கடவுள். அதனால கும்பிடுங்க. வர்ற அக்டோபர் பிறந்தநாள் வருது, பார்க்கலாம். நீங்கள் எப்படி கும்புறீங்க நானும் பார்த்துறேன். எப்படி கும்புறீங்கன்னு பார்த்தோன்னா எப்படி நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னு நாங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இந்த 10 வருஷம் விட்டுட்டீங்க. அதனால் நான் என்னுடைய இது கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு வரேன். இப்போ நான் சாமியே கும்பிட்றேன். அதேமாதிரி நீங்களும் 1000 வருஷம் ஒரு சாமியை வச்சு கும்பிடுங்க. இவர் தான் நம்ம கடவுள், கண்கண்ட தெய்வம் இவர் தான். இவருடைய 10 வருஷம் ஆகிப்போச்சு இவர் இருந்து. இவருடைய கோரிக்கை நாம் இதை நிறைவேற்றணும். அரசாங்கத்தை சொல்லி கண்டிப்பாக அரசாங்கம் நிறைவேற்றும். எல்லாமே இது மாதிரி அவர் பிறந்தநாள் வர பிறந்தநாள் மிகப்பெரிய ஒரு கோயில் மாதிரி கொண்டாடுங்க. ஜெய்ஹிந்த்.